அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி இலக்கிய பகுதியிலிருந்து உவே சுவாமிநாதன் சரியா உவேசா ஐயா அவர்களை பற்றி பார்க்குறோம் இந்த கிளாஸில். அவருடைய ப்ரீவியஸ் இயரில் அவரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு அவரை பற்றின முக்கியமான குறிப்புகளை நம்ம இந்த வகுப்பில் பார்க்க இருக்கோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 4-5 கொஷின் இருக்குது, பார்த்துடலாம். உவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் சரியா? உவேசாவுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியா? தேப்பு மீனாட்சி சுந்தரனார்னு ஒருத்தர் இருக்காருங்க. சரியா? இவரை ஆப்ஷனில் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியா? நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சரியா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அதனால் நான் இதோட சேர்த்து எழுதி வச்சுருப்பேன். அதோட இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் யார்? நம்ம உவேசாவினுடைய ஆசிரியர். சரியா? இரண்டாவது கேள்வி பாருங்க. சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர். சரியா? நம்ம உவேசா ஐயா வெளிநாட்டு கவிஞர்களால் பாராட்ட பெற்றார். சரியா? யார் யார்? ஜியூபோ மற்றும் சூழியன் வின்சோன். சரியா? அதான் கேட்குறாங்க. சூழியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர். அவர் பாராட்டிய தமிழறிஞர் யார்? நம்முடைய உவேசா அவர்கள். சரியா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? யார்? நம்முடைய உவேசா தான். எந்த ஆண்டு? 1894. சரியா? 8 தொகை நூட்கள் முழுவதையும் இவர் தான் பதிப்பிச்சிருப்பார். சரியா? அதனால் புறநானூற்றை முதல்ல பதிப்பித்தவர் உவேசா. 8 தொகை நூட்கள் முழுவதையும் பதிப்பித்தவர் யார் தான்? நம்முடைய உவேசா ஐயா அவர்கள் தான். சரியா? இது லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கேள்வி. புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? புலமை பெருங்கடல்னு அழைக்கப்படுறவர் யார்? நம்முடைய உவே சுவாமிநாதன். சரியா? உவேசா ஐயா அவருடைய முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். உவே சுவாமிநாத ஐயர் 1855 பிறந்திருக்காரு. 1942 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். சரியா? உவேசா ஐயா அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். பிறந்த ஊர் உத்தமநாதபுரம். சரியா? உத்தமநாதபுரம் எங்கே இருக்குது? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து உவேசாவுடைய ஆசிரியர். சரியா? இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் இல்லையா? 2018 இப்போ தானே பார்த்தோம். அவருடைய ஆசிரியர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். திரும்பவும் சொல்கிறேன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருக்கார். அவரோட ஆப்ஷனில் வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். சரியா? உவேசாவுடைய ஆசிரியர் யார் தான்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியா? இதோட சேர்த்து இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொன்னோம். அது என்ன? நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது யார்? நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான். சரியா? இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர். சரியா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உவேசாக்கு வச்ச பெயர் தான் என்ன? சுவாமிநாதன். சரியா? அவருடைய பெயர் என்ன? வெங்கடரத்தினம். வெங்கடரத்தினம்ன்ற பேர் சுவாமிநாதன் எப்படி வந்தது? நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சுவாமிநாதன் பெயர் வச்சிருக்கார். சரியா? உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இதுதான் என்ன? உவேசாவினுடைய விளக்கம் இல்லையா? உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். சரியா? அடுத்து உவேசாவிற்கு தமிழ் கற்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? யார்? சடகோப ஐயங்கார். சரியா? உவேசாவிற்கு தமிழ் கற்பித்தவர் யார்? சடகோப ஐயங்கார். உவேசாவுடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஞாபகம் வச்சுக்கணும். உவேசாவிற்கு தமிழ் கற்பித்தவர்னு தனியாக வேறு கேட்குறாங்க, சடகோப ஐயர். சரியா? உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? வேணுலிங்க விலாச சிறப்பு. இங்கே முதலில் வந்தாலே முக்கியமானது தான் இல்லையா? உவேசா முதலில் பதிப்பித்த நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு.
சரியா? ஸோ அடுத்து உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் என்ன? சீவக சிந்தாமணி. சரியா? ஸோ ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இது மூணுமே நம்ம உவேசா அவர்கள் பதிப்பிச்சிருப்பார். ஆனால் முதல்ல பதிப்பித்த காப்பியம்னா சீவக சிந்தாமணி தான். அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் பண்ணியிருப்பார் இல்லையா? சீவக சிந்தாமணி வருஷம் 1887. வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வருஷம் கேட்பாங்க. சரியா? அடுத்து உவேசா அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். சரியா? ஸோ தமிழ் தாத்தா என்று உவேசாவை அழைத்தது யாரு? நம்முடைய கல்கி இல்லையா? அடுத்து தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதியவர் உவேசா. சரியா? ஸோ உவேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடனில் தொடராக எழுதியிருப்பார். சரியா? ஸோ அதுதான் பின்னாட்களில் என் சரிதம். சரியா? என் சரிதம்ன்ற பெயரில் நூலாக வெளிவந்தது. என் சரிதம், என் சரித்திரம் அப்படிங்கிற பெயரில் இல்லையா? அடுத்து 1942 உவேசா நூலகம் சென்னையில் நிறுவப்பட்டிருக்கு. சரியா? பெசன் நகரில் உவேசா ஐயா அவர்களுக்கு நூலகம் ஒன்று திறந்திருப்பாங்க 1942. சரியா? ஸோ 42 என்ன ஞாபகம் வரும்? வெள்ளையனே வெளியேற ஞாபகத்துக்கு வரும். ஸோ கிரிப்ஸ் துதுக்குழு வந்ததும் 1942 தான். ஸோ பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் உருவாக்குனதும் 1942 தான் இல்லையா? அம்பேத்கர் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதும் 1942 தான். சரியா? ஸோ ஒரு இயற்குள்ளே வரதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்து 2006 உவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சரியா? ஸோ அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம், 2006. சரியா? ஸோ அடுத்ததாக நம்ம உவேசா ஐயா அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குடந்தை நகர் கலைஞர். சரியா? குடந்தை நகர் கலைஞர், தட்சிணாத்திய கலாநிதி, புலமை பெருங்கடல். 2024 குரூப் 4 கொஸ்டின் இல்லையா? அடுத்து பதிப்புத்துறையின் வேந்தன். சரியா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். குடந்தை நகர் கலைஞர், தட்சிணாத்திய கலாநிதி, புலமை பெருங்கடல், பதிப்புத்துறை வேந்தர். சரியா? இதனாலுமே நம்ம உவேசா ஐயா அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். சரியா? உவேசா ஐயா அவர்கள் பதிப்பித்த நூல்கள். சரியா? ஸோ படித்தாகணும்னா படிச்சுதாகணும், வேறு வழி இல்லைங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் கிளான்ஸ் படிங்க, ஸோ அதுவாக தானாக வந்துடும். சரியா? ஸோ 8 தொகை 8 நூலையுமே பதிப்பிச்சிருக்காரு. இப்போ புறநானூறு படிச்சுலையா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில், ஸோ அந்த மாதிரி தான் 8த்தையுமே படிச்சிருக்காரு. 10 பாட்டில் ஒரே ஒரு நூலை மட்டும் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் 1887 முதல்ல பண்ணியிருப்பார் இல்லையா? அடுத்ததான் மும்முனிக்கோவை, இரட்டை மணிமாலை, பரணி இலக்கியம். சரியா? 2 பரணி இலக்கியம் இருக்குது. ஸோ கலிங்கத்து பரணி தான் இன்னொரு பரணி இலக்கியமும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தாதி 3, பிரபந்தங்கள் 4, கோவை 6, தூது 6, உலா 9, புராணங்கள் 12, வெண்பா நூல்கள் 13. சரியா? ஸோ தூதை பொறுத்த வரைக்கும் 1930 உவேசா அவர்கள் தமிழ் விடு தூதை பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9th புக்கில் படிச்சிருப்போம். சரியா? ஸோ அதே மாதிரி இன்னும் 5 தூதுகள் இருக்குது. சரியா? ஸோ இதை இப்போ எந்த மாதிரி கேட்குறேன்னா மேட்ச்சில் கொடுத்துட்றாங்க. பரணி எத்தனை, அந்தாதி எத்தனை, பிரபந்தங்கள் எத்தனை, கோவை எத்தனை, தூது எத்தனை, உலா எத்தனை, புராணங்கள் எத்தனை, வெண்பா எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பர்ஸை மேட்ச்சில் கொடுத்துட்றாங்க. சரியா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. சரியா? ஸோ உவேசா ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் பார்த்துடலாம். ஒரு 11 நூல்கள் இருக்குது. நினைவு மஞ்சரி, புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். சரியா? ஸோ அவருடைய ஆசிரியர் பெயரில் ஒரு சரித்திரம் எழுதியிருக்காரு. திருக்குறளும் திருவள்ளுவரும் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு.
நல்லுரை கோவை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. மத்தியார்சுன மான்மியம், சரியா, மத்தியார்சுன மான்மியம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. சங்கத்தமிழும் பிள்ளைத்தமிழும், சரியா, சங்கைத்தமிழும் பிள்ளைத்தமிழும் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஸோ ஐயங்கார் கன்னிமாலையும் தமிழப்பா மாஞ்சரியும் கவிதை, சரியா. ஸோ ஐயங்கார் கன்னிமாலை தமிழப்பா மஞ்சரி இது ரெண்டும் கவிதை நூல், மற்ற எல்லாமே நாடகம், சரியா. ஸோ அடுத்ததாக உவேசா ஐயா அவர்களுக்காக செய்த சிறப்புகளை பற்றி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ பதிப்புத்துறையின் வேந்தன் என்று போற்றப்படுகிறார், சரியா. அவருடைய சிறப்பு பெயரில் நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா. பதிப்புத்துறையின் வேந்தன் என்று போற்றப்படுறார். அடுத்து செல்லின் வாயிலில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்தவர், சரியா. ஸோ ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்தவர் யார் தான்? நம்முடைய உவேசா தான் இல்லையா. ஸோ 1906ஆம் ஆண்டு சென்னை அரசாங்கம் மகோபாத்தியாய என்ற பட்டத்தை நம்ம உவேசாவுக்கு வழங்கியிருக்கு. என்ன பட்டம்? மகோபாத்தியாய இல்லையா. எந்த ஆண்டு? 1906ஆம் ஆண்டு, சரியா. 1932 சென்னை பல்கலைக்கழகம் உவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு, சரியா. ஸோ எந்த ஆண்டு? 1932 எந்த பல்கலைக்கழகம்னு கேட்கலாம். சென்னை பல்கலைக்கழகம். டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கியிருக்கு? நம்முடைய உவேசா ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கு, சரியா. ஸோ யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்றவர் யார்? யார்? உவேசா தான் இல்லையா. ஸோ இந்த பெரியவரின் அடிநிழல் நின்று தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு நம்ம காந்தியடிகள் சென்னை இலக்கிய மாநாட்டு 1937 சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதுவும் முக்கியமானது, அது இங்கே விடுபட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா. உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள், சரியா. ஸோ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம் இல்லையா, இப்போ தானே தமிழ் பணிகள், உவேசாவினுடைய தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஜியு போபும் சூலியன் வின்சோன், சரியா. ஸோ இந்த சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியு போப், சூலியன் வின்சோன், இவங்க 2 பேர் பாராட்டியிருக்காங்க. யாரை? நம்முடைய உவேசாவை. ஸோ கடைசியாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஸோ இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்கலாம், சரியா. ஸோ உவேசாவின் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக யாருடைய பிறந்த நாள்? உவேசா ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறாங்க, சரியா. ஸோ இந்த தகவல் போதுமானதாக இருக்கும், சரியா. ஸோ எல்லாரும் படிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.